ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு தரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமூர்த்தி மலை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக போயிருந்தேன். நான் அங்கே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொக்கத்தங்க மூவி எடுத்தாங்க தெரியுமா, அந்த மூவியில் வந்துட்டு கவுண்டமணி சார் வந்து சொல்லியிருப்பாங்க. கவுண்டமணி சார் விஜயகாந்த் சார்லாம் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் சாரும் ஹீரோயினும் வந்து தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டராக ஒர்க் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் மூவியில் அவங்க அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் தான் அது. அப்புறம் இந்த தண்ணியில் வந்துட்டு சரத்குமார் சார் வந்து தேவயானி மேமுக்கு இந்த தாலி, மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் அமைச்சு விடுவாங்க இல்லையா, அந்த இடம்தான் இது. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவி வந்து சூரிய வம்சம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே போனப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஜெயம் மூவியில் வந்துட்டு ஹீரோயின் வந்து இந்த கோவிலை சுற்றி வருவாங்க. அந்த பிளேஸ் தான் இது. இங்கே நான் போனப்போ சந்தனம் வந்து உருட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து 10 ருபீஸ் ஒரு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ். அதை வந்துட்டு நம்ம இங்கே நின்றுட்டு நம்ம கொஞ்சம் உச்சியில் நல்லா வேகமாக நம்ம அந்த சந்தனத்தை வீசும்போது அங்கே விநாயகர் ஒருத்தர் இருப்பார். விநாயகர் வந்து மலையிலேருந்து சரிஞ்சு வந்து அங்கே விழுந்துட்டாராம்மா. அதனால் அவருக்கு வந்து சந்தனத்தை இங்கேருந்து அடித்தோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் வாங்கி அடித்தோங்க. கரெக்டாலாம் போகல, கிராஸாக போய் விழுந்துச்சு. அப்புறம் இங்கே நல்லா சுற்றி வந்தோம். சுற்றி வந்தப்போ இங்கே வந்து தண்ணியெல்லாம் இருக்காதுங்க. ஏற்கனவே நான் போயிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் தண்ணி வரல. இப்போ தண்ணி அதிகமாக வர்றதுனால நடக்கவே முடியலங்க. சுற்றி நம்மளை வந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. ரொம்பவே நல்ல பிளேஸு. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா போகலாம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே நான் அருவிக்கெல்லாம் போனோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே பார்த்துட்டு, குளிக்கலாம் இல்லை, நாங்கள் சும்மா தான் போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலியோடு ஒரு நாள் வரோம். வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ எடுத்து நான் கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். நல்ல பிளேஸுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த மங்கீஸ்கிட்ட தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற பொருளெல்லாம் வந்து நம்ம சேஃப்டி பண்ணணும். அங்கே எது சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க. அது வந்து என்ன பண்ணிடுதுன்னா நம்மளை அப்படியே தாவி எல்லாத்தையுமே வாங்கிடுது. அதுகிட்டேருந்து நம்மளால் அதை வாங்க முடியலை, பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதனால் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு போகும்போது நீங்கள் சாப்பிட்ற பொருள் எதாக இருந்தாலும் நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. நானும் நினச்சேன், சரி குழந்தைங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா இந்த பிளேஸ்க்கெலாம் அவங்க வந்ததே இல்லை. சரி கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு எல்லா பக்கமும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்துட்டு, முதல்ல நான் வந்திருக்கேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் சின்ன பிள்ளை. இப்போது ஓரளவுக்கு எல்லாமே நான் கிளியராக பார்த்துட்டு வந்தேன். பாப்பாங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ வீடியோ எடுத்து நான் நல்லா கிளியராக சென்ட் பண்ணுறேன். சேஃப்டிலாம் இருந்துச்சுங்க. செக்யூரிட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம தான் எதுவுமே சொன்னால் கேட்க மாட்டோம் இல்லையா, நம்ம அதையும் மீறி பாறைக்குழி இறங்குறது அங்கே இங்கேன்ட்டு இறங்குவாங்க. அதனால் சேஃப்டியாக செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சேஃப்டியாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.